நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான சூப்பரான அவீப்ளேயர் டெம்ப்ளேட் வந்து எப்படி நம்மளோட மொபைலில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அன்சிப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஜிப் ஃபைலாக இருக்கும். டைரெக்டாக அவீப்ளேயரில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரையிங் டு லோடு ஓல்டர் வெர்ஷன் அப்படின்ற எரர் காமிக்கும். ஸோ அன்சிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்கு போகலாம். இன்றைக்கான டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் இமேஜ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட்டில் பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிஎன்ஜி இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய க்ரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் பாரில் போய்ட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். ஸோ நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ சர்ச் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரியான வெப்சைட் வந்து லோட் ஆகிட்ருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து டைரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இமேஜை டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை உங்களோட கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நானும் சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு இமேஜ் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இமேஜை நான் அப்லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய பர்சன் மட்டும் நமக்கு தனியாக கிடச்சிருவாங்க. ஸோ அதில் கீழே டவுன்லோட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவீப்ளேயர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அவீப்ளேயர் ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அவீப்ளேயர் ஆப் ஓப்பன் பண்ண உடனே குட்டி குட்டி பாட்ஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், பென்சில் ஐக்கான் பக்கத்தில். ஸோ அந்த குட்டி பாட்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டெம்ப்ளேட் அப்புறம் டிஃபால்ட் டெம்ப்ளேட் எல்லாமே இருக்கும். கீழே லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி போய்ட்டு இப்போது நீங்கள் ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த டெம்ப்ளேட் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிப் ஃபைலை டைரெக்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. எந்த ஆப்லேயுமே ஜிப் ஃபைல் வந்து டைரெக்டாக ஓப்பன் ஆகாது. ஸோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு அன்சிப் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அந்த டெம்ப்ளேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டாக அந்த ஸ்பெக்ட்ரம் பாரோடு இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் நம்ம வந்து பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தான் எடிட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்ற ரீசனுக்காக அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை மட்டும் விசிபிள்லேருந்து எடுத்து விட்டேன். ஓகே, இப்போ பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இல்லையா சார்லி இமேஜ், ஸோ அந்த இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ ப்ரொவைடர் கீழே ரெண்டாவதாக ஒரு இமேஜ் ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜென்ரல் போங்க. ஜென்ரல் கீழே இருக்கக்கூடிய இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கஸ்டம் இமேஜ், தென் கீழே பார்த்தீங்கன்னா பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களோட கேலரி போய்ட்டு நீங்கள் என்ன பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ, எந்த பர்சனோட இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை வந்து டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரியே நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டில் இது மட்டும்தான் நீங்கள் வந்து புதுசாக ஆட் பண்ணணும். மற்றபடி எல்லாமே டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னென்ன, நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டும் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து டைரெக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டுலாம் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. எவ்வளோ வீடியோவில் சொல்லியாச்சு, இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நான் வந்து டியூப்டெக் தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ அதில் உங்களோட இன்ஸ்டா பேஜ் என்னவோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டெலகிராம் சேனல் பேஜையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட்டை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்புறம் இந்த ஸ்பெக்ட்ரம் கலர்லாம் நீங்கள் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு அதிலே 2 கலர் இருக்கும், கலர் 1 கலர் 2 அப்படின்ட்டு. ஸோ அதில் நீங்கள் வேணுன்ற கலரை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும்.
தென் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்பெக்ட்ரம்லாம் இருக்குது இல்லையா, அதோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய பார்ஸ், அதாவது நிறைய பார் வந்து கொடுத்துருப்பேன், அந்த பார் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கிளிக் பண்ணிவிட்டு பார் ஆப்ஷன் போங்க. அதில் கலர் டு கலர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ரெண்டுத்துலேயுமே நான் பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதை ரெண்டுத்தையுமே நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலருக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதாவது அந்த ஹெட்ஃபோன்லேருந்து அந்த பார் எல்லாமே. சரி, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹெட்ஃபோனோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு 3ஆவதாக உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும், ஆடியோ ப்ரொவைடர் இருக்குல்ல, அந்த இமேஜில் கலர் ஆப்ஷன் போய்ட்டு ஒரே ஒரு கலர் மட்டும் சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் போய்ட்டு ஒயிட்டாகவோ இல்லை என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் அந்த ஸ்பெக்ட்ரம், அதாவது ஹெட்ஃபோன் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன பார் கலர் சேஞ்ச் பண்ணணுமா, டெக்ஸ்ட்டு கலர் சேஞ்ச் பண்ணணுமா, எது வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டில் உங்களோட இன்ஸ்டாகிராம் இல்லை டெலகிராம் லோகோ ஆட் பண்ணோம் அப்படின்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் கடைசியாக ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் போங்க, கஸ்டம் இமேஜ் போங்க, பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களோட லோகோவை கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அகைன் பென்சில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அது வந்து விசிபிள். ஜென்ரல் ஆப்ஷன் பண்ணிங்கன்னா விசிபிள் அப்படின்ற குட்டி டப்பா வந்து அன்டிக்கில் இருக்கும், அதை டிக் பண்ணி விட்டிங்கன்னா என்ஜாய் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் வரும். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோட் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் அப்படின்ற இடத்துல 1080யும் வீடியோ ஹைட் அப்படின்ற இடத்துல 2340 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு டெலகிராம் ஸ்க்ரீன் ரேஷியோக்கு, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்பவே சிம்பிள், எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.